விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ விவாகரத்து நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அதிகமாகிடுச்சு. அது காதல் திருமணமாக இருக்கட்டும், இல்ல கணவன் அப்பா அம்மா வந்து பொருத்தம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்தாங்களான்னா பார்த்தாங்கன்றாங்க. அதுவும் வந்து பிரிவுக்கான விஷயங்களை வந்து அதிகமா வந்து எடுத்துட்டு வருது. திருமண பொருத்தம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது ஒரு 1000 காலத்து பயிர். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த காலத்தில் போயிட்டு அது தப்பு சரி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. பட் ஆனால் எதிர்பார்ப்புகள் வந்துருச்சு. அப்போ நீ என்ன சம்பாதிக்கிற, நானும் தான் சம்பாதிக்கிறேன், 15 நாள்லன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தது ஒரு வாரத்தில் சூட்கேஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு. அந்த ஜாதகத்துக்கு கணவன் மனைவி பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10 பொருத்தம் இருக்கு. இந்த இடத்துல இப்போ ஜோதிடம் பொய்த்து விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன வித்தியாசமா சொல்ல போறீங்க அப்படின்னா, வித்தியாசம்லாம் இங்க எதுவுமே கிடையாது. நல்ல குருமார்கள், பெரிய குருமார்கள் எல்லாம் படிச்சு நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா வந்து இருக்கணும். அடுத்த கட்டம் அப்படின்றது என்னடனா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடனா, சில பேருக்கு என்கிட்டயே சில ஜாதகங்கள் இருக்கு, 45 வயசுல இருக்கு திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. சில பேர் 18 வயசுலயே லவ் பண்ணிட்டு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் கல்ட் ஃபில்டர் நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, ஆமாம் அடிப்படை பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் பார்க்கத்தான் வேண்டும். அப்போ ரெண்டாவது கல்டர் ஃபில்டர் என்ன அப்படின்னு சொல்லும், அது எவ்வளோ டீப்பாக வரைக்கும் போக முடியும் அப்படின்னாக்கா, கணவன் மனைவி இல்லறத்தில் அவங்களுக்கு கவுண்ட்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ப்ரீ எஜாகுலேஷன் ஆகுதா இல்லையா, அந்த அளவுக்கு டீப்பாக சொல்ல முடியும். இன்னைக்கு அவ்வளோ அட்வான்ஸில் வந்து ஜோதிடம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். பட் இன்னைக்கு ரொம்ப அது வந்து நிறைய இடத்துல விஸ்தாரமாக போனதுனால இதெல்லாம் வந்து முடியும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருத்தங்கள்லாம் கவர் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் திருமணத்திற்கு போயிடலாமா அப்படின்னா போகக்கூடாது. அவங்க திருமண வாழ்க்கையில் கசப்போடு இருக்க போகிறதா இல்லை பிரிவினையை கொடுக்க போகிறதா அப்படின்ற விஷயம் எங்க தெரிஞ்சதுன்னா இந்த பொருத்தத்தில். அப்போ எந்த பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம் அப்படின்னா, வரைக்கும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறாங்களா, இல்லை கடைசி காலம் வரைக்கும் பிரியாமல் ஆனால் பிரச்சனையுடன் இருக்க போகிறார்களா, இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு பிரிஞ்சிட போறாங்களான்றது முடிவு பண்ண போறது எது. அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அவர்களா தேர்வு செய்து திருமணம் சொல்ற பாருங்க, அப்படியே இருந்தாலும் சரி. பராசராய வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே. ரோஜா டிவி நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் எரிக் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பேச போகிறோம் அப்படின்னா, ஐயா அவர்கள் சில கேள்விகள் வச்சுட்டு இருக்காரு. அது நம்மளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக கூட இருக்கும். சரி, என்ன கேள்வி அப்படின்றத நம்ம பார்ப்போம். சார் சொல்லுங்கள் சார். உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம எரிக் ராமகிருஷ்ணன் என்கிற ஜோதிடரை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம் சார். ரோஜா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சொல்லுங்க சார். எரிக் ராமகிருஷ்ணன், நீங்க வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஜோதிட சிக்கலை வந்து ஏன் அது நடக்குது, அதனால வர பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட் பக்கம் போவேன். ஹைகோர்ட் பக்கம் போனால் அங்கே அந்த விவாகரத்து கோர்ட்டுன்னு ஒரு சைடில் இருக்கும், 2-3 கோர்ட் இருக்கும். அங்கே இருக்கிற ஸ்டாஃபு எல்லாம் கொஞ்சம் தூக்க கழகத்தில் இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு கேஸ் கூட வராது. வந்தால் கூட காலையிலேயே 2 கேஸ் வாய்தா போட்டு முடிச்சிருவாங்க. மற்ற நேரம் சும்மா தான் இருப்பாங்க. கோர்ட்டே ஜிலோன்னு இருக்கும். நமக்கே போகிறதுக்கு பயமாக இருக்கும் அந்த கோர்ட்டுக்குள்ள. இன்னைக்கு அந்த கோர்ட்டுக்குள்ள போலான்னு அடி எடுத்து வச்சா, நம்ம கூட்டத்துக்குள்ள கோர்ட்டுக்குள்ள போய் நீங்க வாய்தாலாம் கலந்துக்கவே முடியாதுங்க. நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கோர்ட்டுக்குள்ள நின்னாதான் ஜட்ஜி கூப்பிடுற உடனே கூண்டுல ஏற முடியும். உண்மை உண்மை. வெளியில நின்னீங்கன்னா உள்ள போய் ஏறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். அந்த அளவுக்கு கேஸ் அங்க குவிஞ்சு கிடக்குது. எல்லாமே விவாகரத்து கேஸ். இன்றைக்கு விவாகரத்து கேஸ்லாம் ஏன் சார் அதிகமாகுது? கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு, பாசம், உடல் மொழி இதெல்லாம் இல்லையா? அதனாலதான் இது ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லுங்க மிஸ்டர் ஜோதிடர் எரிக் ராமகிருஷ்ணன். ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க சார். இந்த காலகட்டத்திற்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாகவும் அமையுது. விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ விவாகரத்து நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அதிகமாகிடுச்சு. அது காதல் திருமணமாக இருக்கட்டும், இல்லை கணவன் அப்பா அம்மா வந்து பொருத்தம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்தாங்களான்னா பார்த்தாங்கன்றாங்க. அதுவும் வந்து பிரிவுக்கான விஷயங்களை வந்து அதிகமாக வந்து எடுத்துட்டு வருது. அப்போ திருமண பொருத்தங்கள் ஒழுங்காக இல்லையா, 10 பொருத்தங்கள் வேலை செய்யலையா, இல்லை ஜோதிடம் உண்மையான்ற அளவுக்கே வந்து போயிடுது.
அப்படி இருக்கு சொல்ல கண்டிப்பாக வந்து இதை நம்ம பேச வேண்டிய ஓப்பனாக வந்து கருத்தாய்வு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது நம்ம வேர்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, திருமண பொருத்தம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது ஒரு 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அது 1000 காலத்து பயிராக வந்து இருக்குதா பார்த்தீங்கன்னா, அது விளையவே மாட்டேங்குது. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதனுடைய வேறு என்ன அப்படின்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 பொருத்தங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருத்தங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களா அப்படின்னா, நம்ம மாமா பொண்ணு இருக்காங்க, அக்கா பொண்ணு இருக்காங்க, அது ஒரு 3 பொண்ணு இருக்குன்னா காமிச்சு கேட்பாங்க, இது மாதிரி இதில் எந்த பொண்ணுப்பா பிடிச்சிருக்கு அப்படின்வாங்க. அவங்க இந்த ஜாதகம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, 2-3 குழந்தை பெற்றாங்க, அவங்க நல்லா தலையெடுத்தாங்க. அந்த மாதிரி ஜென்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த காலத்தில் பெண்கள் அந்த கல்ச்சர் சேஞ்ச் வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போவும் பயங்கரமான மாற்றம் ஆயிடுச்சு. நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சுயமாக அவங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ தன்னுடைய கருத்துக்கள், உலகத்தை தான் பார்க்கிற பார்வை வந்து ரொம்ப விஸ்தாரமாக ஆயிடுச்சு. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போயிட்டு அது தப்பு சரி அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது. பட் ஆனால் எதிர்பார்ப்புகள் வளர்ந்துருச்சு. அப்போ நீ என்ன சம்பாதிக்கிற, நானும் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு மாதிரி வர சொல்ல, இந்த கணவன் மனைவி பொருத்தம் போகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் இந்த 10 பொருத்தங்கள் இப்போ தான் இந்த இடத்துல உள்ள வருது. எப்படி அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்டே சில கேஸ் எல்லாம் வருதுங்க. அதாவது எப்படின்னா, 10 பொருத்தம் போட்டிருக்கு, 10 பொருத்தம் போட்டு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இத்தனைக்கும் அந்த பெண் வந்து டாக்டர், ஆனால் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு. எப்படின்னாலன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தது ஒரு வாரத்தில் சூட்கேஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு. அந்த ஜாதகத்துக்கு கணவன் மனைவி பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 10 பொருத்தம் இருக்குது. இந்த இடத்துல இப்போது ஜோதிடம் பொய்த்து விட்டதா இப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜோதிடம் போய்க்கலங்க. என்ன அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்புகள் பெண்களுக்கு அதிகமாயிட்டதுனால இப்போ இந்த 10 பொருத்தம் போதாது. இது வந்து 10th பாஸ் பண்ணுற மாதிரி. இப்போ 10th பாஸ் பண்ணிட்டாலே வந்து எம்பிபிஎஸ் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த நீட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா எம்பிபிஎஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸை பாஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு தான் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போது ஜோதிட பொருத்தத்தில், இந்த திருமண பொருத்தத்தில் வேறு என்ன இருக்குது, நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, வித்தியாசம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நல்ல குருமார்கள், பெரிய குருமார்கள் எல்லாம் படித்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா வந்து, இந்த 10 பொருத்தங்கள் அடிப்படை பொருத்தம். சில குருமார்கள், பெரிய குருமார்கள் இன்றைக்கும் ஜோதிடத்தில் அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது, விட்டுடுங்கன்னு சொல்லுங்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பல. 10 பொருத்தம்ன்றது அடிப்படை, கண்டிப்பாக இருக்கணும். அது அப்போது அடுத்த ஆய்வு என்ன அப்படின்னு சொல்ல, இந்த 10 பொருத்தத்தில் ஒரு மேக்சிமம் முக்கியமான பொருத்தங்கள், யோனி பொருத்தம், ரஜு பொருத்தம், தின பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், சந்தான பொருத்தம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் போதும். அந்த 10ல் ஒரு 5-6 இருந்தாலே போதும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம நவுந்துடலாம். அடுத்த கட்டம் அப்படின்றது என்னடனா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடனா, முதலில் அந்த ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் திருமண பருவம் வந்து விட்டதா அப்படின்னா, இது பயாலஜிக்கலாக கிடையாதுங்க. பயாலஜிக்கலாக திருமண பருவம் வந்து ஒரு 20 வயசும் ஆயிடுச்சு அப்படின்னா, பயாலஜிக்கல்லாம் வயசுக்கு வர்றது அதை விட்டுடுங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 20லேருந்து 25 அப்படின்னு வந்துடுச்சுனாலே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அப்படி கிடையாது. ஜோதிட ரீதியாக திருமணத்திற்கான தசா புத்தி வந்துடுச்சு அவருக்கு, அந்த புத்திநாதன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா பார்க்கணும். சில பேருக்கு, என்கிட்டயே சில ஜாதகங்கள் இருக்குது, 45 வயசுல வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. சில பேர் 18 வயசுலேயே லவ் பண்ணிவிட்டு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ இது எங்கே முடிவாகுது அப்படின்னா, அந்த தசா புத்தி நிர்ணயம் பண்ணுது. இது தவறான தசா புத்தியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 10 பொருத்தம் போட்டு சேர்த்து வச்சாலும் அவங்களுக்கு பிரிவு வந்துடுது. அதுக்கு உதாரண ஜாதகங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கல்ட்டு ஃபில்டர் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ஆமாம் அடிப்படை பொருத்தங்கள் 10 பொருத்தங்கள் பார்க்கத்தான் வேண்டும். அப்போ 2வது கல்ட்டர் ஃபில்டர் என்ன அப்படின்னு சொல்ல, அந்த ஜாதகருக்கு வீரியம் நன்றாக இருக்கிறதா, திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி அதெல்லாம் எதிர்பார்ப்பு. டைவர்ஸ் கேஸுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னடானாக்கா, இல்லற உறவு சந்தோஷமாக இருந்தாலும் அது கடந்து செல்லும். இப்போ அதுக்கே பிரச்சனைன்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனையாக. சரி, அந்த இல்லற சந்தோஷத்திற்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் எதுனா கண்டிப்பாக தெரியும். அது எவ்வளோ டீப்பாக வரைக்கும் போக முடியும் அப்படின்னாக்கா, கணவன் மனைவி இல்லறத்தில் அவங்களுக்கு கவுண்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ப்ரீ எஜாகுலேஷன் ஆகுதா இல்லையா, அந்த அளவுக்கு டீப்பாக சொல்ல முடியும். இன்றைக்கி அவ்வளோ அட்வான்ஸில் வந்து ஜோதிடம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். பட் இன்றைக்கி
ரொம்ப அது வந்து நிறைய இடத்துல விஸ்தாரமாக போனதுனால இதெல்லாம் வந்து முடியும் ஜாதகத்தில். அதே மாதிரி நம்மளே அது மாதிரி வந்து பல விஷயங்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இப்போ அடுத்தது இங்கே வரலாம் நம்ம. இப்போ இந்த விஷயம் வந்துருச்சு. இப்போ கட்ட பொருத்தம், அதாவது அடுத்த ஸ்டேஜ் வரும். தசாபுத்தியெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, 10க்கு வந்து ஒரு முக்கியமான பொருத்தங்கள்லாம் கவர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு திருமணத்திற்கு போயிடலாமா அப்படின்னா போகக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன். என்ன அப்படின்னா கட்ட பொருத்தம். கட்ட பொருத்தம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகம் ஏன்னு வச்சுங்க, ஒரு பெண் ஜாதகம் பி. இந்த ஏன்ற ஜாதகத்தினால பின்ற ஜாதகத்தை எப்படி வச்சோம் அப்படின்னாக்கா, ஆண் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரனாகட்டும், ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், குருவாகட்டும், இந்த பெண் ஜாதகத்தில் இருக்கிற குரு, கேது, சுக்கிரன், ராகு இது மாதிரி போன்ற கிரகங்கள் எந்தெந்த இடத்துல பொருந்துது, எந்த இடத்துல பொருந்தலை, இதெல்லாம் தான் நாளைக்கு பிரச்சனையாக வரப்போகிறது. அப்போ இங்கேயே முடிவாயிடுது, அவங்க திருமண வாழ்க்கையில் கசப்போடு இருக்க போகிறதா இல்லை பிரிவினையை கொடுக்க போகிறதா அப்படின்ற விஷயம் எங்கே தெரிஞ்சுதுன்னா இந்த பொருத்தத்தில். அப்போ எந்த பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம் அப்படின்னா கட்ட பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்ட பொருத்தம் தான் அவங்க கடைசி காலம் வரைக்கும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா, இல்லை கடைசி காலம் வரைக்கும் பிரியாமல் ஆனால் பிரச்சனையுடன் இருக்க போகிறார்களா, இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் 10 வருஷம் கழித்து பிரிஞ்சிட போகிறாங்களான்றது முடிவு பண்ண போகிறது எது? இந்த கட்ட பொருத்தம். அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அவர்களாக தேர்வு செய்து திருமணம் சொல்கிறோம் பாருங்க, அப்படியே இருந்தாலும் சரி, அப்பா அம்மா சேர்த்து வச்சு திருமணம் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னாங்களோ, 10 பொருத்தமே இருந்தாலும் இந்த கட்ட பொருத்தம் சரியாக வரவில்லை என்றால் இந்த திருமண வாழ்க்கை கசக்க போகிறது என்பது முதலே நம்மளால் சொல்ல முடியும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ கடைசியாக இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியலைங்க. அதாவது இப்போ 10 பொருத்தத்தில் 5 பொருத்தம் இருந்தால் போதும். நீங்கள் அதுக்கப்புறமா என்னன்னா கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து ஜோதிடம் ஏன் இது மாதிரி மாற்றி மாற்றி பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இங்கே எதுவும் மாறலைங்க. ஜோதிடம்ன்றது என்ன அப்படின்னா, திருமண பொருத்தமாகட்டும், குழந்தை பேராகட்டும், ஒரு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் பிரச்சனையாகட்டும், ஜோதிடத்தில் ஒரு விதி இன்னொரு விதியை வென்று கொண்டே இருக்கும். அதாவது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். அதாவது ஒரு விதி இன்னொரு விதியை வெல்லும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரின்னு போர்டு வச்சுருக்காங்க. இப்போது அந்த நோ என்ட்ரிக்குள்ளே நம்ம உள்ளே போகலாமா? என்கிட்ட ஒரு கார் இருக்குது, நான் காரில் வந்து நான் போகிறேன். அந்த நோ என்ட்ரிக்குள்ளே போனேன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக போலீஸ் இருந்தாருன்னா என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவார் இல்லை பண்ணுவார். ஓகே சரி, அதே கண்டிஷன் பாருங்கள். அதே தான் இப்போ நான் 108ல் ஒருத்தர் அடிபட்டுட்டு இருக்காரு, அந்த பேஷண்ட் வந்து 108ல் இருக்காங்க. இப்போ நான் அந்த நோ என்ட்ரிக்குள்ளே போகலாமா வானாவா அப்படின்னா சட்டம் அதை அனுமதிக்கிறது. ஏன்? அங்கே ப்ரியாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ நோ என்ட்ரியில் ஆம்புலன்ஸ் போகலாம். ஸோ அப்போ ஒரு விதியை இன்னொரு முக்கியமான விதி வர சொல்லோ இந்த விதியை அந்த விதியை வெல்லும். ஜோதிடத்தில் எல்லாம் ஏகப்பட்ட விதிகள் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த சக்தி வாய்ந்த விதி ஒன்று வர சொல்லோ அது அந்த ஜாதகருக்கோ இந்த ஜாதகிக்கோ சாதகமாக இருந்தால் நற்பலனை விளைவிக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றது. அதனால தான் முதல்ல 5 பொருத்தம் போதும் அப்படின்றது. பிறகு திருப்பி கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். அது பேசிக். 10th பாஸ் ஆனால் பத்தாதீங்க, இங்கே டிகிரியும் பாஸ் பண்ணியிருக்கணும். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட முடிஞ்ச திருமண பொருத்தம் ஆய்வு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான லேயர் வருதுங்க. அது என்ன அப்படின்னா, கட்ட பொருத்தம் சிறப்பாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 10 பொருத்தத்தில் ஒரு முக்கியமான பொருத்தங்கள் 6, 7 இல்லை 10 வருதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் செட் ஆகிடுச்சு. அடுத்து என்னடனா, இன்னைக்கு பெரும்பாரியாக தவறு நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் நடக்குது. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டா அப்படின்னாக்கா, இப்போ என் ஜாதகம் எப்படிங்க உருவாச்சு? அதாவது வானவீதியில் கிரகங்கள் ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்க சொல்லோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் என்ன ஆகுமோ, நான் பிறக்க சொல்லோ அதுதான் என்னோட ஜாதகம். அப்போ இதே மாதிரி ஒரு பெண் ஜாதகம் இருக்குது, அவங்களுக்கு அப்போ என்ன ஜாதகம் போயிட்டு இருந்துச்சோ அது அவங்களோட ஜாதகம். இந்த 2 ஜாதகம் இணைக்கிறது எப்போன்னா, திருமண நாள் அன்னைக்கு என்ன முகூர்த்தம் வைக்கிறோன்றது. அப்போ அந்த முகூர்த்த நேரத்துக்கும் வானத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கு பாருங்க. அப்போது முக்கியமான இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள்லாம் ஒரு நீச்ச கிரகம் லக்னத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்போ இந்த பொருத்தங்கள்லாம் போட்டு இவ்வளவும் கஷ்டப்பட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு வந்தது அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாக்கா, அங்கே முதலே தெரிஞ்சிடுச்சு. அந்த லக்னத்தை திருமண அன்னைக்கு தேதி கொடுக்குறோம் பாருங்கள், அந்த லக்னத்தை பார்க்க சொல்லிடலாம் நம்ம, இவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் வெகுவாரியான மக்களுக்கு தெரியுமா அப்படின்னா
தெரியாததுனால தான் சரி இது மக்களுக்கு போய் சேரட்டோன்ட்டு இந்த ரோஜா டிவியின் மூலமாக வந்து இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிவோர்ஸ் இருக்கலாம், இல்லை செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டாரோரோ இல்லை ஆண் வீட்டாரோரோ வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல வரன் வரணும், இந்த விதிகள் எல்லாம் இருக்குன்ட்டு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்து இப்படி தான் நடக்கும், இந்த விஷயந்தான் நடக்க போகுது அப்படின்றது துல்லியமாக உங்களால் சொல்ல முடியும். உங்களுக்கே தெரியும் இது ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னா இந்த அம்சம்லாம் இருக்கும் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, அதாவது இந்த முகூர்த்தன்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்னா, ஒரு நல்ல ஒரு செஃப்பை கூட்டின்னு வந்து அற்புதமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் நல்ல காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கி நல்லா ருசியாக சமைச்சிட்ட பிறகு ஒரு அண்டா பாத்திரத்தில் ஒரு 15 விதமான உணவுகள் நல்லா வந்து வாய்க்கு ருசியாக சமைச்சிட்டோங்க. தட்டு திறந்துட்டு சரி போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து ஒரு விருந்து ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பல்லி அதில் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மொத்த சாப்பாடும் வேஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த திருமண பொருத்தம்ன்றது ஒரு லேயரில் முடிவாகிறது இல்லை இந்த காலகட்டத்துக்கு. அன்றைக்கி அது தேவையில்லை, இன்றைக்கி அது தேவை. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த திருமண முகூர்த்தத்தை குறிக்கின்ற டைம்லையும் அக்யூரேட்டாக நம்ம போட சொல்லும். அக்யூரேட்டான என்ன, எந்தெந்த இடத்துல பாவகிரகங்கள் பலமாக இருக்கணுமோ அந்த இடத்துல பலமாக இருக்கிற மாதிரி ஒரு லக்னத்தை குறித்து கொடுக்கணும். அந்த மாதிரி குறித்து அந்த டைமில் வந்து திருமணம் நடக்குது அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கோச்சார ரீதியாக அவங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி அந்த திருமண வாழ்க்கை இனிப்பாக சிறப்பாக இறுதி வரை தொடரும் அப்படின்ற மாதிரி வருதுங்க. ஸோ நீங்கள் கேட்ட சின்ன கேள்விக்கு கொஞ்சம் விரிவான பதில் சொல்லிட்டேன். ஸோ சொல்லுங்கள் சார், இது வந்து அடுத்த உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ இந்த என்னென்ன ஜோசியத்தை போய் இந்த டைவர்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணுங்கிறத பாயிண்ட் சொல்லுங்கள். பாயிண்ட் 1 2 3 4 5. இப்போ பாருங்கள் சார், நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இப்போது எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ நான் வந்து திருமணத்திற்கு ரெடி ஆகிட்டாங்க, ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக ஒர்க் பண்ணிடுறாங்க. நான் வந்து வரன் பார்க்க போகிறேன். இப்போ என்ன இருக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே பாவம் அதெல்லாம் புரியல, என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, முதல்ல என்ன தசா புத்தி போகுது, திருமணத்திற்கான அது சரியான தசா புத்தியா, அவங்க ஏஜ்டுங்க, அது இங்கே முக்கியம் கிடையாது. 24 23 வயசானாலே அவங்களுக்கு திருமண பயாலஜிக்கல் பருவகாலம் வந்துடுச்சு. ஆனால் ஜோதிட ரீதியாக என்ன தசா புத்தி போகுது, அது திருமணத்திற்கு ஆதரிக்கிறதா என்பதை பார்க்கணும். இது நம்பர் 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 2வது அப்படின்னு சொல்லும், இந்த நட்சத்திர பொருத்தத்தில் சில முக்கியமான பொருத்தங்கள்லாம் இருக்குங்க. யோனி பொருத்தம் மிஸ் பண்ணக்கூடாது, தின பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம், கயிறு பொருத்தம், இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, இது இருக்குது. இந்த மாதிரி வந்து 10க்கு 10 இந்த காலத்தில் வந்து கிடைக்கிறதுன்றது கஷ்டம். அப்படி இருக்கு சொல்ல முக்கியமான பொருத்தங்கள் அப்படின்னு சொல்ல அதில் ஒரு 5 பொருத்தம் வச்சுக்கலாம். அந்த 5 பொருத்தங்கள் பொருந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இது நம்பர் 2. நம்பர் 3 அப்படின்னு சொல்ல வந்து கட்ட பொருத்தம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசி 2 கட்ட பொருத்தங்களில் என்ன அப்படின்னா வந்து சரி நான் அதை ஓப்பன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம வீட்டு பெண்ணுக்கு இருக்காங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் வருது அப்படின்னா, அந்த செவ்வாய் மேலேயோ சுக்கிரன் மேலேயோ ராகு கேதுக்கள் யாரோட ராகு கேது, அந்த பையனோட ஜாதகத்தில் இருக்க ராகு கேது கட்டாவாமல் இருக்கணும். இது ஒரு மூல விதி. ஸோ இது தவிர்த்து இன்னும் சில கண்டிஷன் இருக்குது கட்ட பொருத்தத்தில். ஜென்ம நட்சத்திர அதிபதி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதி பொருத்தமும் நம்ம பார்க்கணும். இதில் அந்த கட்ட பொருத்தத்தில் கொஞ்சம் அது வந்து டெக்னிக்கலாக சொன்னாக்கா நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான விதிகள் எல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது விதியில் இது வருது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு சுபம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் என்னடான்னா ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன். நம்ம அந்த புரோகிதம் பண்ணுறவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்க சொல்ல வந்து முகூர்த்தங்கள் சரியான முகூர்த்தமா அப்படின்றது 1க்கு 2 தடவை. ஏன் அப்படின்னா, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போகிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இது பெண்ணோட வாழ்க்கை, நான் என்னோட பையனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்ல அந்த ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய்க்கு பால் மாறிக்கிட்டு இவ்வளோ பெரிய திருமண செலவும் இருக்குது, அவங்களோட வாழ்க்கை இருக்குது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நான் வந்து 10 உதாரணம் சொல்லுவேன். காரணம் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ இது எல்லாமே நம்ம பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு இது தேவை. இவ்வளோ சென்சிட்டிவாக போனோமா ஜோதிடத்துக்குள்ளே அப்படின்னு சொல்ல, இது சென்சிட்டிவ் கிடையாது, இது ஆர்டினரி. அதுதான் முதலே சொல்லிட்டுமே நம்ம, இது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்ல வந்து அடுத்த ஜென்ரேஷனையே உருவாக்க போகுது. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் போகிறது, ஒரு இது சரியான நாளா, இது சரியான முகூர்த்தமா, இந்த பொருத்தங்கள் சரியா அப்படின்றது நாம் அதை வந்து பார்க்குறதுன்றது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனையே கொடுக்கும். சார், இந்த முகூர்த்த நேரம் முகூர்த்த நாளை பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க. ஒட்டு மொத்தமா வந்து ஒரு மாதத்துல இத்தனை முகூர்த்த நாள் தான் இருக்கு. ஆமா.
டெய்லி வந்து முகூர்த்த நேரம்னு வருது. அதுவும் அந்த முகூர்த்த நாள்ல இந்த முகூர்த்த நேரம் தான் அப்படிங்கிறது ஜெனரலா எழுதி வச்ச விதி. ஆமா, அதை எப்படி சார் பாக்குறது? அதை பாருங்கன்னு சொல்றீங்களா? ஒரு சூப்பரான கேள்வி கேட்டீங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில இன்னொரு கேள்வி வந்து டிஸ்க்ளோஸ் ஆக போகுது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ராசி பலன் சொல்றோம் சார், மேஷராசி நேயர்களே அப்படின்னு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இது பொது பலன். அப்ப பஞ்சாங்கத்துல கொடுத்தது என்ன அப்படின்னாக்கா அது பொது முகூர்த்தங்கள். அதெல்லாம் மூணு ஜாதகத்துக்கு என்ன இப்ப பாருங்க, இந்த விதி எல்லா இடத்துலயும் பொருந்தும். இது ஒரு என்னடனா, இப்ப இந்திரா காந்தி ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 17 ஏரோப்ளேன் இருக்குடா, உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்களா, ஒரு காமெடியில் வருது பாருங்க. அந்த மாதிரி வந்து முகூர்த்த நாட்டில் இருக்கு. இதுல உன் ஜாதகத்துக்கு எது செட் ஆக போகுது? முகூர்த்தமே இல்லைனாலும் உன் ஜாதகத்திற்கு சரியான லக்னத்தை குறிக்கும் போது கிரகங்கள் பலம் பெற்று இருக்க சொல்லோ அந்த இதுல தாராபலன் அடிப்படையிலும் கோச்சார அடிப்படையும் சிறப்பாகவே அமையும். அதுக்கு முகூர்த்தம் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளே ஜாதகரே வந்து முடிவு பண்ணிடுவாங்க. யாரு? அப்பா அம்மா ரெண்டு வீட்டாரும் முடிவு பண்ணி இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை சொல்கிறோம் பாருங்க, இவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க. சண்டேல வந்து நல்ல முகூர்த்தமாக இருக்கிற மாதிரி அது வளர்ப்பிறையில் தான் வரணும், சண்டேல தான் வரணும் இப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக மூல நூலுன்னு சொல்கிறத விட பெரிய குருமார்கள் எல்லாம் சொல்கிற விஷயங்கள் என்னடனா, பெரும்பாலும் நம்ம சண்டேல முகூர்த்தம் குறிப்பது தவறு அப்படின்றாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வருவாங்க, என்னப்பா சண்டே வந்து வானான்றியப்பா அப்படின்ற மாதிரி, மண்டபம் கிடைக்காதுப்பா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சண்டேல திருமணம் பண்ணுறதுன்றது அந்த அளவு சிறப்பு இல்லை. ஆனாலும் பண்ணலாமான்னா உன் ஜாதகத்துக்கு திருப்பி அதுதான் சொல்கிறாங்க, பொது விதின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏர்போர்ட்டில் 17 ஏரோப்ளான் இருக்குது, இல்லை 40 ஏரோப்ளான் வரும், உனக்கு என்ன இருக்குது? அப்போ உன் ஜாதகம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அந்த கோச்சார இதுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு வலிமையான லக்னத்தை குறிச்சிட்டா போதும். அன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லைனாலும் பரவாயில்ல, தாராபலன் மட்டுமே வந்தால் போதும், திருமணம் செய்யலாம், தாராளமாக பண்ணலாம். உனக்கும் அந்த பெண் ஜாதகத்துக்கும் உள்ள பொருத்தம் அந்த லக்னத்திற்கு பொருந்தி வந்துச்சுன்னா முடிஞ்சு ஹாப்பியாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாருங்கள், பஞ்சாங்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பொது ராசி பலன் மாதிரி. அதனுடைய வீரியம் எவ்வளோ அப்படின்னா 30% தான். அப்போ மீதி 70% நம்ம கோல் விட்டுட்டு எனக்கு வளர்ப்பிறையில் தான் வேணும், எனக்கு இதில் தான் வேணும் நம்மளே சொல்லிவிடுவோம். அப்புறமா அந்த ஜோதிடருக்கு வந்து அந்த ப்ளே பண்ணுறதுக்கான இடமே இல்லை. அப்போ நல்ல முகூர்த்தமும் வேணும், இதுதான் வேணும்னா அவங்க மைண்டில் இருக்கிறது இந்த திருமணம் ஆன அந்த ஆணோ பெண்ணோ நீண்ட நெடுங்காலம் சந்தோஷமாக இருந்து குழந்தை குட்டிகளை பெற்று ஜீவனம் பண்ணணுன்றது எண்ணம் கிடையாது. அந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, லீவ் நாளில் வச்சா எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து பெரிதாகி போனதுனால வரக்கூடிய இது. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்குறியா, ஓகே காலையில் வந்து 6-7. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம், இந்த 7:30 அப்படின்னு வரவே கூடாதுங்க. முகூர்த்தம் குறிக்கிறதா இருந்தால் இப்போ பாருங்கள் 6 to 7:30, 7:30 to 9, அங்கேயே 7:30 வந்துடுது. முகூர்த்தம் வந்து ஒரு மணி நேரத்தில் போட்டால் என்ன ஆக போகுது? இப்போ அந்த அரை மணி நேரத்தில் தான் வந்து நம்ம எதனா வந்து அவசரமாக தாலி கட்ட போகிறோமா? கிடையாது இல்லை. ஸோ 6 to 7 இல்லை 7:30, நீ 7:00 to 9ன்னா அப்போ 8 to 9ன்னு போடுங்க. நீங்கள் கட்டுறது அதுக்குள்ளே வந்து அது அப்படி தானே பண்ண போகிறீங்க. ஸோ இந்த அரைகுறை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த குருநாதர்கிட்டேருந்து நான் படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குது. அனுபவபூர்வமாக இதெல்லாம் வந்து இந்த நல்ல பலன்களையோ இல்லை தீய பலன்களையோ கொடுத்துட்டு தான் இருக்குது இதெல்லாம். ஸோ அதுதான் வந்து இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு திருமணன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் அந்த பாயிண்ட். மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் ஏன் விவாகரத்து நடக்குது, கல்யாணம் எந்த நேரத்தில் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாமா கூடாதா, 7:30 பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத ரொம்ப அனுபவபூர்வமாக அதிசயத்தக்க வகையில் வந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்கீங்க. எங்கள் எல்லாருக்கும் இது பயன்படும். ரொம்ப மகிழ்ச்சி. இதுபோல் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எரிக் ராமகிருஷ்ணன், நன்றி, வணக்கம். அதே மாதிரி சார், இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்னிடம் கேட்ட கேள்வியாக கருதி தான் வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான பதிலை நான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த ரோஜா டிவி நேயர்களுக்கு என்னுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனதில் சிறு சிறு சந்தேகங்கள் வேறு எதுனா கூட இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையை மட்டும் தான் பேசுனீங்க, குழந்தை பேர் பற்றி நீங்கள் பேசவே இல்லை, இல்லை நான் வந்து வேலை இல்லாமல் இருக்கேன், வேலையை பற்றி நீங்கள் சொல்லாமே போயிட்டீங்க பாருங்களேன்,
அடட எனக்கு லவ் மேரேஜ் சார், நான் எப்படி சார் பண்ண போகிறது இப்போது அப்படின்ற டாபிக் இருக்குது. லவ் மேரேஜ்ன்றது இதில் பெரிய டாபிக். அப்போ ஜாதகத்தில் ஏன் வேற்று ஜாதி வேற்று மதத்தை திருமணம் செய்கிறார்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து ஒரு வாஸ்ட்டு சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இல்லை கடன் பிரச்சனை இது எதாக இருந்தாலும் நேயர்களுக்கு என்ன விருப்பமோ தயவு செய்து அது கமெண்ட்டில் கொடுங்க. என்னுடைய பெஸ்ட்டான பதில்களை அலைசி ஆராய்ந்து அதுக்கு எவ்வளோ உண்மையாக கொடுக்க முடியுமோ அது கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.